இப்போ ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்க மாதிரி இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ 2 இடையும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் நான் தைச்சது தான். இது அளவு வச்சு தைச்சது. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஸ்ட்ரைட் லைனு. சில பேருக்கு இந்த மாதிரி வராது. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் இந்த இடத்துல ஒரு பின், அப்புறம் இந்த இடத்துல ஒரு பின், 3 இடத்துலையும் ஒரே மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு மார்க்கிங் வந்து இந்த இடத்துல ஸ்லீவுக்கான மார்க்கிங், இங்கே வந்து ஆர்ம் கூலுக்கான மார்க்கிங். சில பேர் மார்க்கிங் வந்து ப்ளவுஸ்லேருந்து இந்த இடத்துலேருந்து இங்கே வைப்பாங்க. பட் அப்படி நம்ம பண்ணக்கூடாது. எப்பயுமே ஆர்ம் கோலுக்கு வந்து நம்ம அளந்திருந்தாலோ சரி, இல்லை ப்ளவுஸ் வச்சுருந்தாலும் சரி, இங்கே நம்ம சென்டர் ஜாயின் பண்ண இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் என்ன அளவோ அந்த இடத்துல தான் நம்ம மார்க் பண்ணணும். நம்ம ஜஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து இங்கே 1.5 இன்ச் வச்சு மார்க்கிங்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த ஆம் கோல் பாயிண்ட்டு கரெக்டாக பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, அதே மாதிரி இந்த இடத்துல. ஸோ இது 3ஐயும் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணோம்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு வேளை ஓவர்லாக்னால அப்படிலாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இதை வந்து நல்ல பக்கம் வச்சு, அதாவது இதோட முன் பக்கத்தை வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு, நான் எப்படி பின் பண்ணியிருந்தோன்னே இதுக்கு முன்னாடி வீடியோவில் அது மாதிரி ஒரு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பின்பக்கமாக திருப்பிட்டு இந்த பக்கம் திருப்பிட்டு அதுக்கப்புறம் இதே மார்க் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கனாலும் இதே ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லாக்னால அப்படின்லாம் கிடையாது. இல்லாட்டினாலுமே இதே ஃபினிஷிங்கை நம்ம நார்மலாக கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.